தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள். ரொம்ப நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய வேலையில் மாற்றங்கள், நீங்க ரொம்ப அதிகமாக காத்திருந்த, பொறுமையாக காத்திருந்த உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாம சிக்கி தவிக்கிற உங்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது உண்மை. திருமணமே முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ வரன் தேடிட்டேன், ஸோ எனக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக நல்ல வரன் கிடைச்சிருமா எதிர்பார்க்குறீங்களா? உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றபடி குருவோடைய ஆதரவும் சனி பகவானுடைய இயக்கமும் உங்கள் லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சு மங்களகரமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் மூலமாக உறுதியாக உண்டு. என்னதான் பண்ணேன் நான், என்ன பண்ணேன், ஏன் என்ன மட்டும் எல்லா கிரகங்களும் இப்படி பாடா படுத்துறாங்க? கூட இருக்கவங்க தான் குளிபறிக்கிறாங்க, ஏமாற்றம் செய்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த நவகிரகங்களாவது நல்ல விஷயம் செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களுடைய அத்தனை விதமான அற்புதமான செயல்பாடு மூலமாக ஏமாற்றமெல்லாம் எட்டி ஓடிவிடும், துரோகத்தை செய்தவர்களெல்லாம் தொலைந்து விடுவார்கள் என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்துடன் உங்களுடைய வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்பது இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உண்மை. நான் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன டேர்னிங் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மிக துல்லியமாக ஜோதிட ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். மேச ராசி அன்பர்களாகி உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தரமான சமூகங்களை செய்யப்போகுது. தரமான சமூகமா, ஏதாவது வில்லங்கமான சமூகத்தை செஞ்சிருமா? ஏற்கனவே முடியலை. ஒரு கிட்டத்தட்ட நம்ம சனி பயிற்சி வீடியோ சொன்ன மாதிரி ஒரு 3 வருட காலமாக எல்லா விதமான பிரச்சனையும் உங்களுக்கு தான் இருந்த மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணீங்க இல்லையா? உண்மையிலே இருந்துச்சு, நானும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட்டாத பாடு பட்டாச்சு, போதும்படா சாமி இந்த லைஃப் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் எதிர்வினைகளுக்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு பல போராட்டம், பல பிரச்சனை, பல மன அழுத்தம். சில மேசராசி என்பவர்கள்லாம் கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி கடன் பிரச்சனை சிக்கி தவிச்சிங்க. ரொம்ப போராடியாச்சு, எடுத்தோம் கவுத்தோன்னு ஏகப்பட்ட முடிவு எடுத்து பல பிரச்சனையை சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான தன்மை, மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது இந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு மனசுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இந்த புத்தாண்டு வருமா, அதான் உங்களுடைய கேள்வி இல்லையா? உறுதியாக உங்களுடைய மன அமைதி ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆனி மாதத்துக்கு பிறகு தான் நம்முடைய ராசிக்கு குரு பகவான் ராசிக்கு எத்தனாம் இடத்துக்குள்ளே வர்றாரு? 4ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துல குரு 4ஆம் இடத்துக்கு உச்ச நிலைக்கு போகிறது. மேசராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றம்லாம் இந்த புத்தாண்டு முதல் கிடைக்க போகுது, ஆனி மாதம் முதல் என்னென்ன அற்புதங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. நோய் வம்பு வழக்கு இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப போராடுறீங்க, பல ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு விட கிடைக்கல, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு வட்டி அப்படின்னு சொல்லி கேட்டியும் கூட இன்னும் உங்களுடைய கடனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, உறுதியாக அதுக்கான தீர்வு கண்டிப்பாக
நம்முடைய குரு பகவான் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். ஏன்னா மேசராசிக்காரன் கடந்த ஒரு 3-4 வருடத்துக்குள்ள தான் அதிகமான பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க. நீங்கள் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், பேசினா குத்தம் அப்படின்னு உங்களை பார்த்து ஓடி ஒளிஞ்சு பேசக்கூடிய நபர்கள் கூட இப்போ உங்கள் முன்னாடி நின்று தெனாவட்டா பேச வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கு இருக்கிற பெரிய விஷயம் மன அழுத்தம். அதை விட்டு நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அதே போல் மேசராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் செய்யாத தவறுக்கோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் தப்பு செய்யாமல் உங்கள் மேலே பழியை சுமத்தி உங்களை படாத பாடுபடுத்துகிறாங்க. உங்களை தூண்டி விட்டுட்டு அவங்க அதை ரசிக்கிறாங்க. நீங்கள் தப்பு செய்யலை, ஆனால் உங்களை தூண்டி விடுறாங்க. நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக மீண்டு வர போகிறீங்க. ஓகேவா? உங்கள் மேலே உள்ள வீண் பழி கண்டிப்பாக காணாமல் போயிடும். அதே போல் வண்டி வாகனங்களில் நிறைய ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது, எப்படி இதை சரி பண்ணே தெரியல அப்படிங்கிற மனநிலையில் உள்ள நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு வாகனங்கள் மூலமாக ஏற்பட்ட செலவுகள் எல்லாம் உறுதியாக குறையும். நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு என்பதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம். மேலும் யார் யாரெல்லாம் மேசராசியில் சொந்த தொழில் தொடங்கணும்னு வெயிட் பண்ணுறீங்களோ அல்லது சொந்த தொழிலில் தொடங்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 வருடத்தில் மிகப்பெரிய தடுமாற்றத்துடன் தொழிலை நடத்தி கொண்டிருக்கீங்களோ, ஸோ உங்களுடைய தடுமாற்றம், உங்களுடைய பிரச்சனை எல்லாமே என்ன போகுது, சரியாக போகுது. தொழிலில் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு. மேலும் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மேசராசிக்காரங்க தற்போது வருத்தப்படுறீங்களோ உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. உங்களுடைய பதவி உயர்வு என்பது இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுடைய வேலை நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்கிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் போச்சு. அதாவது பொதுவாகவே 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் வேலை கொடுப்பாங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்க. ஸோ அந்த அங்கீகாரம் இனிமே தான் கிடைக்க போகுது மேசராசி என்பவர்களாகி உங்களுக்கு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு, மேலும் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக உங்களுடைய ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல இருக்க கேது பகவான், ராகு பகவான், கேது பகவான், இந்த இவங்களுடைய கண்ட்ரோல் தான் கொஞ்சம் உங்களுக்கு கவனம்ங்கிற விஷயத்தை கொடுக்குது. ஏன்னா சனி பகவான் 12ல் இருந்தாலும் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் 9ஆம் பார்வையை சனி பகவானை பார்த்துறாரு. அப்போ சனி பகவானுடைய பார்வைகளில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரி ஆயிடுச்சு, சரி ஆயிரும். ஓகேவா? அதுதான் நான் ஆகிருச்சுன்னு சொன்னேன். ஓகேவா? அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்துவார். ஆனால் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் கடகராசிக்குள்ளே போன பிறகு ராகு பகவானுடைய செயல்பாடில் நிறைய விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண குரு பகவான் இப்போ ராகுவை பார்க்காதனால ராகு பகவான் தனித்த காற்று அதாவது தனித்த ஒரு நபராக இருந்து எல்லாத்தையும் எப்படி இயக்கலான்னு ஒரு முடிவெடுப்பார். அப்போ ராகு என்ன பண்ணுவார்னா உங்களை விட வயது மூத்தவர்கள் அல்லது உங்களுக்கு ஒரு அபிலாசைகள் தூண்டக்கூடிய விஷயங்கள் நிறைய செய்வார். ஸோ நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும், கரெக்டான பாதையை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா உங்களுடைய ரூட் இப்போ தான் சரியாக போகுது. அதாவது சொல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, ஏன் வழி தனி வழி, அந்த வழி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வழிகள் வரப்போகுது. ஓகே, வேதனையும் கஷ்டமும் உங்களை விட்டு நீங்கி வெற்றி நிச்சயம் என்ற பாடலுக்கு ஏற்றவாறு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கனால யார் யாரெல்லாம் காதல் திருமணம் முடிக்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக காதல் திருமணம் முடிப்பதற்கான சாத்தியம் உண்டு. இருந்தாலும் அது சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதியுடன் எக்காரணத்தை கொண்டு மேசராசிக்காரங்க அம்மா அப்பாவுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்தாலே அந்த திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனை சந்திக்கிங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதியுடன் நீங்கள் திருமணம் முடித்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வெற்றி அடையும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை இந்த புத்தாண்டு முதல்
வாழ கற்றுக்கோங்கள் என்பது என்னுடைய கருத்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.